வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஒரு நீண்ட வார வேலைக்கு பிறகு வீக்கெண்ட்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலாக்ஸ் பண்ணலாம்னு உட்கார்ந்தா நம்ம கண்ணுல சில படங்கள் தென்படும். அதோட போஸ்டர், அதோட பேரு, அதோட ஜானர் எல்லாமே நம்மளை ஒரு விதத்துல ஈர்க்கும். அப்படி ஒரு கவர்ச்சியான பேக்கேஜிங்கோட ஜெர்மனில இருந்து உலகமெங்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா விரிவாக அலசி ஆராய போறோம். படத்தோட பேரு ஃபால் ஃபார் மீ. கேட்கவே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருக்குல்ல? படத்தோட ஜானர் என்ன தெரியுமா? எராட்டிக் த்ரில்லர். அடடா, காதலும் இருக்கு, காமமும் இருக்கு, கூடவே த்ரில்லும் இருக்கு. ஒரு பக்காவான என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைச்சு பாப்கார்ன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படத்தை ப்ளே பண்ணா நம்ம எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானதா இல்ல புஸ்வானமா போச்சா? அந்த பளபளப்பான கவர்ச்சி பேப்பருக்குள்ள இருந்த மிட்டாய் இனிப்பானதா இல்ல கசப்பானதா? வாங்க ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடலாம். சரி, முதல்ல படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்த்துடலாம். கதையை ஒரு வரியில சொல்லணும்னா, அழகும் கவர்ச்சியும் ஆபத்தானவைங்கிற பல நூறு முறை நாம கேட்ட ஒரு கான்செப்டுக்கு ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு அழகான தீவுல வச்சு புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கதைக்களம் மல்யோர்கா, மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிற ஒரு சொர்க்க பூமி. அந்த இடத்தோட அழகை ரசிக்கவும் அன்றாட வாழ்க்கையின் அலுப்பிலிருந்து விடுபடவும் ரெண்டு சகோதரிகள் அக்கா தங்கச்சி வெக்கேஷனுக்கு வராங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப ஜாலியா பார்ட்டி பீச்னு போயிட்டு இருக்கு. அப்போதான் கதையோட நாயகன் என்ட்ரி கொடுக்கிறார். அவர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிரபலமான நைட் கிளப்போட ஓனர். பார்க்கறதுக்கு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி அவ்வளவு ஹேண்ட்ஸம், பேசுனா தேன் மாதிரி இனிக்கிற பேச்சு, பெண்களை மயக்கிறதுல ஒரு கில்லாடி. நம்ம சகோதரிகள் ரெண்டு பேரும் முதல் பார்வையிலேயே அவரால் ஈர்க்கப்படுறாங்க. ஆனா அந்த சாக்லேட் பாய் முகத்துக்கு பின்னாடி ஒரு இருண்ட மர்மமான பக்கம் இருக்கு. நாட்கள் போக போக அந்த கிளப் ஓனர் இந்த ரெண்டு சகோதரிகளோட வாழ்க்கையிலையும் மெதுவா நுழையிறார். காதல் மலருது, கூடவே காமமும். ஆனா இது ஒரு சாதாரணமான வெக்கேஷன் ரொமான்ஸ் இல்லைன்னு அவங்களுக்கு போக போக தான் புரியுது. பொய், துரோகம், ஒளிவு மறைவு, ஆபத்துன்னு ஒரு பெரிய வலை அவங்கள சுற்றி பின்னப்படுது. அந்த கிளப் ஓனர் யாரு? அவரோட உண்மையான நோக்கம் என்ன? அவர் ஒரு அப்பாவி காதலனா இல்ல ஒரு ஆபத்தான குற்றவாளியா? இந்த ரெண்டு சகோதரிகளும் அவரோட வலையிலிருந்து தப்பிச்சாங்களா இல்ல மொத்தமா சிக்கி அவங்க வாழ்க்கையே தொலைச்சாங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப மெதுவா, அழகா, ஆனா சுவாரஸ்யமே இல்லாம பதில் சொல்றதுதான் இந்த ஃபால் ஃபார் மீ. கேட்க நல்ல ஒரு பக்காவான த்ரில்லருக்கான செட்டப் மாதிரி இருக்குல்ல? ஆனா ஒரு நல்ல சமையலுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இருந்த போதுமா? அதை சரியா சமைக்க வேண்டாமா? அங்கதான் படம் சறுக்கி இருக்கு. சரி, படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா, எவ்வளவு மோசமான படமா இருந்தாலும் அதுல பாராட்டக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயம் இருக்கும். அந்த வகையில இந்த படத்துல இருக்கிற சில நல்ல விஷயங்களை மட்டும் முதல்ல பாராட்டிடுவோம். ஒன்னு, சத்தியமா சொல்றேன், இந்த படத்தை பார்க்கும்போது கதையை விட அந்த மல்யோர்கா தீருக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு முழுமையான டிராவல் டாக்குமெண்ட்ரி பார்த்த திருப்தி கிடைக்கும். அந்த நீல நிற கடல், தங்க நிற மணல் கொண்ட கடற்கரைகள், சூரியன் மறையும் காட்சிகள், பிரம்மாண்டமான நீச்சல் குளத்தோட கூடிய வில்லாக்கள், இரவில் ஜொலிக்கும் கலர்ஃபுல்லான நைட் கிளப்னு ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவ்வளவு அழகா ஒரு பெயிண்டிங் மாதிரி படம் பிடிச்சிருக்காங்க. டைரக்டர் ஷெரி ஹார்மனை விட ஒளிப்பதிவாளர் தான் இந்த படத்துக்காக அதிகமா உழைச்சிருப்பார் போல. ஒருவேளை நீங்க கதையெல்லாம் எதிர்பார்க்காம சும்மா கண்ணுக்கு குளிர்ச்சியா ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். படத்தோட பட்ஜெட்ல பாதிக்கு மேல இந்த லொகேஷனுக்கும் ஒளிப்பதிவுக்கும் தான் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. 2, படத்தோட கதையில ஏகப்பட்ட ஓட்டைகள் இருந்தாலும் அதுல நடிச்சிருக்கிற நடிகர்கள் நடிகைகள் பார்க்க ரொம்பவே அழகா இருக்காங்க. ஸ்வெஞ்சா யுங், தியோ ட்ரெப்ஸ், டிஜான் மாரேன்னு எல்லாரும் அவங்க பாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்துறாங்க. ஒரு எராட்டிக் த்ரில்லர் ஜானருக்கு தேவையான அந்த கவர்ச்சியை குறைவில்லாம கொடுத்துருக்காங்க. படத்தோட எராட்டிக்குங்கிற வார்த்தைக்கு நியாயம் செய்யற மாதிரி சில சூடான நெருக்கமான காட்சிகளும் படத்துல இருக்கு. ஒருவேளை படத்தோட கதையை விட இந்த மாதிரி விஷயங்களுக்காக படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்கலாம். அவ்வளோதான் மக்களே. ஆமா, பிளஸ் பாயிண்ட்ஸ் லிஸ்டிங்க முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல தேடுனா அது தேவையில்லாத வேலை. இப்போ படத்தோட உண்மையான ஆழமான பிரச்சனைகளுக்குள்ள போலாம். சரி, படத்தின் மிகப்பெரிய குறைகள் என்று பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. 1, ஒரு த்ரில்லர் படத்தோட ஆன்மாவே அதோட கதை தான். ஆனா இங்க ஆன்மாவையே காணோம். நாம 90களில் 2000களில் பார்த்து சலிச்சு போன அதே டெம்ப்ளேட் கதை. பணக்கார மர்மமான பையன், உலகமே தெரியாத அப்பாவி பொண்ணுங்க, அவங்க அவனோட ஆடம்பர வாழ்க்கையால மயங்கிறது, அப்புறம் வர்ற பிரச்சனை. அடையங்கப்பா, ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன புதுமையான திருப்பமோ யோசிக்க வைக்கிற ஒரு காட்சியோ இல்லை. படம் ஆரம்பிச்ச அரை மணி நேரத்திலேயே அடுத்த சீன்ல என்ன நடக்கும், கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி ஒரு யூகிக்கக்கூடிய திரைக்கதையை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு த்ரில்லர் படம் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னு இயக்குனரை தான் கேட்கணும். இது ஒரு த்ரில்லர் படமே இல்லை, இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா, அதுலேயும் சுவாரஸ்யம் இல்லாத ஒரு ட்ராமா. 2, ஒரு நல்ல படத்தில் கதாபாத்திரங்கள் நம்ம மனசோட பேசும்.
அவங்க சிரிச்சா நாமளும் சிரிப்போம், அவங்க அழுதா நமக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வர எந்த ஒரு கதாபாத்திரத்தோடையும் நம்மளால் ஒரு சின்ன அளவு கூட கனெக்ட் ஆகவே முடியல. சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க, ஆனால் 2 பேருக்கும் தனிப்பட்ட குணம்னு எதுவுமே இல்லை. அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட பின்னணி என்ன, அவங்க ஆசைகள் என்ன, எதுக்குமே தெளிவான விளக்கம் இல்லை. ஹீரோ வில்லன், அந்த கிளப் ஓனர் பார்க்க அழகாக இருக்கார் சரி, ஆனால் அவர் ஏன் கேட்டவராக இருக்காரு, அவரோட நோக்கம் என்ன? ஒரு ஆழமான வில்லனுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கணும். ஆனால் இங்கே அவர் ஒரு வில்லன், ஏன்னா அவர் ஒரு வில்லன், அவ்வளோதான். எல்லாரும் வெறும் அழகான பொம்மைகள் மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ஒரு அழகான பொம்மையை ஷோகேஸில் வச்சு வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் அது கூட விளையாட முடியாது, ஏன்னா அதுக்கு உயிர் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற கதாபாத்திரங்களும். 3 படத்தோட ஜானர் எராட்டிக் த்ரில்லர். முதல் பாதி ஓகே, ஆனால் அந்த 2வது வார்த்தையான த்ரில்லர் எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான அந்த விறுவிறுப்பு, பதட்டம், அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம் இதில் எதுவுமே இல்லை. விமர்சகர்கள் சொன்ன மாதிரி சுவரில் அடித்த பெயிண்ட் காய்றதை பார்க்குற மாதிரி படம் ரொம்ப மெதுவாக எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் நகருது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அடிக்கடி ஃபோன் எடுத்து டைமை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இதுக்கு பேர் த்ரில்லர் இல்லை, இது ஒரு சோதனையான அனுபவம். ஒரு நல்ல த்ரில்லர் நம்ம இதய துடிப்பை எகர வைக்கணும், ஆனால் இந்த படம் நம்மளை தூங்க வைக்குது. 4 இயக்குனர் ஷெரி ஹார்மன் ஒரு அழகான டிராவல் வீடியோவை எடுத்திருக்காங்க, ஆனால் ஒரு நல்ல த்ரில்லர் படத்தை எடுக்க தவறிட்டாங்க. பல காட்சிகள் ரொம்ப நாடகத்தனமாக இருக்குது, வசனங்கள் ரொம்ப செயற்கையை நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு நல்ல எராட்டிக் த்ரில்லரில் கவச்சிங்கிறது கதையோட ஒரு பகுதியாக இருக்கணும், ஆனால் இங்கே கதையே இல்லாததால் அந்த கவச்சியான காட்சிகள் மட்டும் தனியாக சம்பந்தமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் அலசிட்டோம். ஸோ கடைசியாக இந்த ஃபால் ஃபார் மீ படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? யாரெல்லாம் பார்க்கலாம்? உங்களுக்கு கதை, திரைக்கதை, நடிப்பு, த்ரில் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் கங்குக்கு குளிர்ச்சியாக அழகான லொக்கேஷன்ஸையும் அழகான மனிதர்களையும் சில சூடான காட்சிகளையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னணியில் சும்மா ஏதோ ஒன்று ஓடுறதுக்கு ஒரு படம் வேணும்னாலும் இதை ப்ளே பண்ணி விடலாம். நீங்கள் கதையை மிஸ் பண்ணிட்டோமேன்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு யூகிக்கக்கூடிய திரைக்கதையை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு த்ரில்லர் படம் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னு இயக்குனர் தான் கேட்கணும். இது ஒரு த்ரில்லர் படமே இல்லை, இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா, அதுலேயும் சுவாரஸ்யம் இல்லாத ஒரு ட்ராமா. ஒரு நல்ல புத்திசாலித்தனமான விறுவிறுப்பான எராட்டிக் த்ரில்லர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பக்கமே போயிடாதீங்க. கான் கேர்ள், பேசிக் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி படங்களை எதிர்பார்த்துட்டு போனால் உங்களுக்கு மிஞ்சுறது மிகப்பெரிய தலைவலியும் ஏமாற்றமும் தான். ஃபால் ஃபார் மீ அழகான பளபளப்பான ஒரு கவச்சி புட்டிக்குள்ள அடைக்கப்பட்ட சுவையே இல்லாத பழைய பானம். நம்ம சினை ஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5க்கு 1.5 ஸ்டார். அந்த 1.5 ஸ்டார் கூட எதுக்குன்னா, 1 ஸ்டார் படத்தோட அட்டகாசமான ஒளிப்பதிவுக்காகவும் அந்த அழகான மல்லோர்கா தீவுக்காகவும், மீதி 0.5 ஸ்டார் அதில் நடித்த நடிகர்களோட அழகுக்காக. கதை திரைக்கதை இயக்கத்துக்கு ஒரு பெரிய 0. ஓகே மக்களே, நீங்கள் ஒருவேளை இந்த சோதனையை அனுபவிச்சிருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நல்ல எராட்டிக் த்ரில்லர் படம் எதுன்னு சொல்லுங்கள், அதை பற்றியும் நம்ம விவாதிக்கலாம். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த படத்தை பார்க்க போகிறேன்னு சொன்னால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க நேரத்தை மிச்சப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சின்னை ஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு தரமான படத்தோட ஆழமான விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைஞ்சிருங்க. நன்றி மக்களே.